ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஹெல்த்தியான அவல் வச்சு ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் இது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. கலர் மாறக்கூடாதுங்க. கலர் மாறாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு போதும், மினிமம் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1 கப் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை 2த்தையுமே ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்துக்க போகிறோம். அவல் சேர்த்தாச்சு. இப்போ இதோட கூட நம்ம உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். இதை பொட்டுக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது 2த்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்து பார்த்தாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். இதை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு திட்டத்துக்கு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு பெசரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கணும். எல்லா மாவுமே இதே போல் பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பெசரி எடுத்தாச்சு. இப்போ இது உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம டிவைட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இன்னொரு பிளேட்டு மாவு. அதில் இப்போ நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. அதே திட்டத்துக்கு பெசரி எடுத்துக்கோங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இதையுமே உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. நான் ஸ்பூனாலையுமே செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பூன் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கையால் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் கையால் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2மே ஈஸியானது தான். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமே நல்லா ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா லெவல் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷேப் நல்லா வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். திருப்பி விட்டு கவுத்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தட்டி எடுத்தாவே அது லைட்டாக வந்துடுங்க. இப்போ கத்தி ஓரங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சாவே ஆறாமல் உள்ளே போயிடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக கட் ஆகி வருது பாருங்கள். இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எல்லாருமே இதை சாப்பிட்லாம். மைதாவில் செஞ்சால் இது ரொம்ப கெடுதலாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அன்ஹெல்த்தி. இது அவலில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.